கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் இப்போது நின்று கொண்டிருக்கிற இடம் கலிலேயா கடலோரில் இருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து சீஷர்களுக்கு தம்மை உயிரோடு கூட 3வது முறையாக வெளிப்படுத்தின இடமாக இந்த இடம் இருக்கிறது. பேதுருவிடத்திலே ஆண்டவர் பேசுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. பேதுரு அன்றைக்கு படகிலே கடந்து போய் முழுவதும் பிரயாசப்பட்டும் மீன் ஒன்றும் கிடைக்காதபடிக்கு சோர்ந்த வண்ணமாய் கடந்து வந்தபோது ஆண்டவர் அந்த படகின் அருகிலே கடந்து வந்து வலது பக்கத்திலே வலையை போடுங்கள் என்று சொன்னபோது வலை கிழியத்தக்கதாக அதிகமான மீன்களை பிடித்ததாக நாம் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு இடம்தான் இந்த இடம். ஆண்டவர் இந்த நாளிலும் கூட இந்த இடத்திலே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். உண்மையாகவே நம் வாழ்க்கையிலே சோர்ந்திருக்கலாம், விரக்தியோடு இருக்கலாம். அன்றைக்கு பேதுரு சோர்ந்து விரக்தியோடு கூட தேவனுடைய நெருக்கமாய் பழகின ஒரு வாழ்க்கையிலே தூரமாய் போனது போல நினைத்து அவர் விரக்தியின் உச்சத்தில் இருந்தபோது ஆண்டவர் அவரை சந்தித்து நீ இடத்தில் அன்பாய் இருக்கிற என்று சொல்லி 3 முறை ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட விரக்தியின் உச்சக்கட்டத்துக்குள்ளாகும், வேதனைக்குள்ளாகும், பலவிதமான சோதனைக்குள்ளாக என்று இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் மறுபடியுமாய் அன்றைக்கு பேதுருவை தேற்றும்படியாக அற்புதத்தின் மூலமாய் தன் நாமத்தை மையப்படுத்துவது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் தேற்றவும் அற்புதம் செய்யவும் ஆசையோடு கூட கடந்து வந்திருப்பதை நான் விசுவாசிக்கிறேன். உண்மையாகவே அன்றைக்கு அந்த மீன்களை கண்டபோது முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் கிடைக்காத ஒரு சோர்வுக்குள் இருந்தபோது அந்த வலை கிழியத்தக்கதாக இழுக்க முடியாதபடிக்கு மீன்கள் வலையில் இருந்ததாக நாம் பார்க்கிற வண்ணமாக அதை கண்டு பிரமித்து ஆச்சரியப்பட்டதாய் பார்க்கிறோம். அதுபோல் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் பிரமிப்பான ஒரு காரியத்தை, அறியாத எட்டாத ஒரு காரியத்தை, கிரகிக்கக்கூடாத காரியத்தை இன்றைக்கும் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய அற்புதத்தை நிச்சயமாய் பார்ப்போம். ஆண்டவர் இன்றைக்கும் உங்கள் வாழ்விலே அற்புதம் செய்வார் என்று நான் இந்த தேவனுடைய இடத்திலிருந்து நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், அற்புதங்களை செய்வார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஒரு காட்சி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அன்றைக்கு ஆண்டவரே மறுதளித்த பேதுருவை அழைத்து அன்பாயிருக்கை சொல்லி நேசித்து ஆண்டவரே நீ வெளிப்படுவது போல இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் கூட தேவன் அன்பாயிருந்து ஆசீர்வதிக்க சுத்தமாக இருப்பதற்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் ஆசீர்வதிப்பீராக. நாமத்தை தொடர்ந்து மையப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.